கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே சங்கு அது தேனூட்டும் இங்கு அதன் பல்லவியானே புரியாத கடவுளே, எனக்கு வெற்றினா ரொம்ப உயிரம். எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து நான் வெற்றியை தான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கணும். என்ன எப்படி வெற்றிக்கும் மாமாக்கும் பிடிச்சிருக்கோம், அது போல வேதாத்திக்கும் என்ன பிடிக்கணும். அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும். நான் வேதாத்திக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். வேதாத்திக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி நான் நடந்துக்கணும். எனக்கு எப்படியாவது என்னை வெற்றி கூட சேர்த்து வச்சிருங்க கடவுளே. ஏமாத்திராதீங்க, கண்டிப்பா சேர்த்து வச்சிருங்க. எதுக்கு இப்ப சிரிச்சா? இல்லடி, உன் வேண்டுதலை கேட்டதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதான் சிரிச்சான். என் வேண்டுதல் உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி வேண்டேன் தெரியுமா? வெற்றி, உண்மையா தான் சொல்றேன். என்னால அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது தெரியுமா? நான் மட்டும் என்னடி, என்னால மட்டும் உன்னை விட்டு இருக்க முடியுமா? உன் நினைப்பு என்ன எவ்வளவு வாட்டுதுன்னு எனக்கு தெரியுமா? அதெல்லாம் என்னால வார்த்தையால சொல்லிட முடியாது. நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு என் மனசுக்கு மட்டும்தானே தெரியும். நீ லூசு, கண்டிப்பா மம்மிக்கு உன்னை பிடிக்கும். உன்னை பிடிக்காம வேற யாரை பிடிக்க போகுது சொல்ல? நீ என் உயிரினும் போது அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. மம்மி எனக்காக எது வேணாலும் செய்வாங்க. நீ எனக்கு வேணும்னு சொன்னா மம்மி தராமல விட்டுருவாங்க. நம்ம 2 பேர் தான் கண்டிப்பா சேருவோம். இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா. நான் காமெடி பண்ணிலாம் சிரிக்கலாம், நீ வேணுனது அழகா இருந்தது, அதை பார்த்து சுற்றி சிரிச்சேன். வெற்றி, நான் ஒரு நாள் என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? எப்படியாவது வேதாத்தைக்கு என்ன பிடிக்கணும். அவங்களா என்ன அப்படி இங்க வாமான்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட வச்சுட்டா போதும், கண்டிப்பா அவங்க என்னை ஏத்துப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வேதாத்தைக்கு நான் நல்லா பிடிக்க மாட்டேங்குது. என்னை பார்த்தாலே அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இதை எப்படி மாத்த போறேன்னு தெரியல. நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அபி, அதெல்லாம் எதுவும் இல்லடி, கண்டிப்பா மம்மிக்கு உன்னை பிடிக்கும். மம்மி டென்ஷன்ல இருக்க டைம்ல நீ போயிருப்ப, அதனால அவங்க அப்படி பேசி பார்த்துருப்பாங்க. உன்னை பார்த்துதான் டென்ஷன் ஆனாங்க, நீயாலாம் எடுத்துக்காத. மம்மிக்கும் உன்னை கண்டிப்பா பிடிக்கும், பட் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். நான் இருக்கலம்மா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சாமி கும்பிடு. சரி வெற்றி. எதை நினைச்சு வருத்தப்படாத, எப்பவும் நான் கூட இருப்பேன், சரியா? சரி வெற்றி, சாமி கும்பிட்டுட்டேன். வா, நம்ம போய் அப்படி உட்காரலாமா? அதுக்கு என்ன, தாராளமா உட்காரலாம். போலாமா? போலாம். ஏய், இன்னும் எதுக்கடி உம்முன்னு இருக்கான்? இங்க பாரு, முதல் தடவை நம்ம 2 பேரும் தனியா வெளியில வந்திருக்கோம். கொஞ்சம் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருடி. எதுக்கடி அதை எதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்? எப்போ நடக்க போற விஷயத்துக்கு இப்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, எனக்குள்ள நிறைய கேள்விகள். நீ இங்கேயும் இருக்க, நான் இங்கேயும் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னாகுமான்னு எனக்குள்ள 1008 கேள்விகள் தெரியுமா? அபி டார்லிங், அதெல்லாம் 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நம்ம சேராம வேற யார் சேருவான்? இங்க பாரு, அது இதெல்லாம் நினைச்சு ரொம்ப போட்டு குழப்பிக்காத. எப்பவும் நான் இருக்கேன், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்படிலாம் என் அபி செல்லத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு எப்பவுமே என் அபி டார்லிங் இருக்கணும். என் அபி குட்டியை விட்டுட்டு நான் போவேனா? இப்ப எப்படி சொல்றா? அப்புறம் வேதாந்தி ஏதாவது சொல்லிட்டா? என்னடி அது? சரி, இப்பவே டவுட்டா? அடி அபி, உன் ஊர் என்ன, பேர் என்ன, உன் முகம் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாம நீ என்ன நினைச்சிட்டு இருக்கங்கிற ஒரு காரணத்துக்காகவே உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்டி. அப்பவே உன்னை நான் அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னா நீ தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதல் குறைஞ்சிருமா?
இன்னும் என் காதல் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது உன்னை விட்டுட்டு போகணும்னு நினப்பு வருமாடி? அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, ஏன் அபிக்குட்டியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நான் வேணா அம்மாவை மாற்ற முயற்சி பண்ணுவேன். நான் மாற்றணும்லாம் இல்லை, அம்மாவுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும். கண்ணுங்களா சொல்லுங்க ஆண்டி, என்ன? அது ஒண்ணும் கண்ணுங்களா, இந்த கோவில்ல தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது. கொஞ்சம் வரீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல தாலி கட்டிடுவாங்க. நீங்களாம் வந்து அக்ஷதை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வாங்கண்ணே. என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் முறையா வெளியில வந்திருக்கோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே கூப்பிடுறாங்க. நான் வெற்றி போகலாம். நானும் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போலாமா? நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக போகலாம். நீங்கள் போங்க ஆண்டி, நாங்கள் வரோம். சரிம்மா, வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல தாலி கட்டிடுவாங்க. எல்லாரும் கோவில்ல இருக்க எல்லாரும் வரணும். நான் போய் எல்லாரும் கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. கண்டிப்பாக வருவோம்மா. தேங்க்ஸ் பா தம்பி. என் பையனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்குதா, அதான் அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதான் யாரையும் விட்டுக்கூடாது, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். சரி வந்துருங்க, நான் போறேன். ம், கண்டிப்பாம்மா. என்னது, கோவிலுக்கு வந்தவங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க? நீ கோவிலில் கல்யாணம் பண்ணுறாங்களா, அப்போ எல்லாரும் அவங்க பையன் கல்யாணத்தை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதான் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏன் மேடம் இப்போ கல்யாணத்தை பார்க்க போக வேணாம்னு நினைக்கிறீங்களா என்ன? சிச்சி, என்ன வெற்றி இப்படி கேட்டுட்டா? எனக்கு அவன் நம்மளை கூப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம இப்பதான் முறையா வெளியில வந்திருக்கோம். அதுவும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். நம்மள 2 பேரையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்போது அது எப்படி போக மாட்டேன்னு நினைப்பேன். போகணும், கண்டிப்பா போய் அந்த கல்யாணத்தை நம்ம பார்க்கணும். போலாமா? அடி அபிக்குட்டி, நீ ஆசைப்பட்டு நான் வேணான்னு சொல்லுவேனா? என் அபிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். இப்போ என் அபிக்குட்டி அந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். தாராளமாக போய் பார்க்கலாம். போலாமா? ஏய், போலாமா? ம், தேங்க்ஸ் வெற்றி. என்ன மட்டும் இல்லாம என்னோட ஆசையும் உனக்கு பிடிக்கும்னு சொன்ன பாரு. லவ் யூ. ஏய், என்ன தேங்க்ஸ் அது இதுன்னுட்டு புருஷனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ பாதி புருஷம்மா தாலி கட்டதுக்கப்புறம் முழு புருஷனா மாறிடுவேன். அப்போதானே இருக்கு. சரி சரி, வா வா, அங்க தாலி கட்ட போறாங்க சொன்னாங்கல்ல, போய் பார்க்கலாம் வா. அதை பார்த்ததும் சீக்கிரமா நானும் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்ட முடியும்ல. போல முடியும் அபிக்குட்டி. போவா. ஏய், 2 பேரும் சேர்ந்து தாண்டி போகணும். பாடி மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போட்டதும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டுடுங்க. ஏய், என்னடி சிரிப்பா இருக்க? என்ன, எதுக்கு இந்த சிரிப்பு? இல்ல, நமக்கு எப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேனா சிரிப்பு வந்துருச்சு. ஓ, அடி, இதுல சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? சந்தோஷம் தானே படணும். சீக்கிரமே நமக்கும் எப்படி நடக்கும். எனக்கு எப்படி நடக்கணும் தான் ஆசை. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? வெற்றி, இப்படி நடந்தா சந்தோஷம் தான். நடந்துருமா? அப்படிமா, எதுக்கடி எல்லாத்தையும் சந்தேகமா கேட்கறேன்? கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இது நடக்காம எப்படி? வெற்றி இருக்காங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? ம், சரி வெற்றி. சரி, நீ அங்க பாரு. நான் வேற ஒன்று அப்செட் ஆக்குறேன், சாரி. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காதடி. எப்பவும் பக்கத்துல இருப்பேன். சரியா? ம், சரி வெற்றி. இந்தாங்கம்மா, மாங்கல்யத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. குடிங்க சாமி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மாடி கொஞ்சம் நகர் நில்லுமா. பொண்ணு மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரியல, கொஞ்சம் நகரு. ஆண்டி, எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரியலமா. அது வெற்றி, அது பின்னாடி ஒரு ஆண்டி தள்ளிட்டாங்க, சாரி. காதல் பந்தியில் நாமே உணவுதான், உண்ணும் பொருளே உன்னை உண்ணும் விந்தை இங்கேதான். காதல் பார்வையில் பூமி வேறுதான், மார்கழி வேர்க்கும் சித்திரை குளிரும் மாறுதல் இங்கேதான். மாங்கல்யத்தை எடுத்துட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. சாமி, மாங்கல்யத்தை இவங்க கிட்ட கொடுங்க. அதுக்கு என்னம்மா, கொடுத்துட்டா போச்சு. இந்தாங்க, மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணி மாப்பிள்ளை கையில கொடுங்க. வெற்றி, அங்க கல்யாணத்தை பாரு. இங்க பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கல்யாணத்தை தான் பார்க்க வந்தேன், ஆனா இங்க சில சம்பவம்லாம் நடக்குதா, அதான் உன்னையே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கல்யாணத்தை பார்ப்போம். பாப்போம். உள்ள வித வழி அமைதியா இருக்கா? இல்ல,
நீ ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாங்கத்தை எடுத்து என் பையன் கையில கொடு. லட்சுமி, நடக்கிறது உன் பையன் கல்யாணம். நீ தான் ஆசீர்வாதம் பண்ணி மாங்கலத்தை அவன்கிட்ட கொடுக்கணும். கொடு. வேதவழி, இன்னும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு உனக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியாதுல்ல? என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு மரியாதை உனக்கு கொடுக்க முடியல. அப்படி நீ 1008 வேலைகளோட இருக்க. எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த ஏன ஃப்ரெண்டுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கால, அதுக்காகவே நான் உனக்கு ஏதாவது மரியாதை பண்ணணும். எனக்கு மரியாதை பண்ண வேற எதுவும் இல்லை. இதை தவிர இந்த நீ ஆசீர்வாதம் பண்ணி என் பையன் கிட்ட கொடு. வெற்றி தம்பி. வெற்றி ஆண்டி, வெற்றி இப்ப என்ன பண்றது? கௌதம், எதுக்கு இப்ப வெற்றியை கூப்பிட்டு? கௌதம், அது அது வந்து வேதாமா, அது வந்து என்ன கௌதம் சொல்லு. வெற்றியை பாத்தியா என்ன? வெற்றி இப்ப என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு வெற்றி. அமைதியா இருமா, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்லை வேதாமா, இந்த அது ஒண்ணும் இல்லை வேதாமா, இந்த கூட்டத்துல வெற்றி தம்பி மாதிரி ஒரு பையனை பார்த்தேன்னா அதான் திடீர்னு வெற்றி தம்பின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வெற்றி தம்பி எப்படி இங்க வரப்போறாரு? அவர் எதுக்கு இங்க வரப்போறாரு? தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும் தம்பி, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. அபிமா, வா நம்ம போவோம். சரி வெற்றி. அதானே பார்த்தேன், நீ திடீர்னு வெற்றின்னு சொன்னதும் வெற்றி இங்க வந்திருக்கான்னு பார்த்தேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்ல இருப்பான், அவனாவது இங்க வரதாவது. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. சரி, நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். சரிங்கம்மா. சரி லட்சுமி, இப்படி கொடு, மாங்கலத்தை நானே கொடுக்குறேன். தேங்க்ஸ் வேதா. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் வேதா. நான் கூப்பிட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நம்ம 2 பேரும் எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்போ என்ன கூப்பிட்டாலும் நான் வருவேன், கவலைப்படாத. சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆகுது. சாரி லட்சுமி, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன். எனக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குமா, அவர் அப்பவே போயிட்டாரு. நான் சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். இவ்வளவு பிஸி ஷெட்யூலும் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டேன், எனக்கு அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் வேதா. என் ஃப்ரெண்டு நீங்கன்னா என்னால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலாலும் கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணுவேன். சரி, இதே போல என் பையன் கல்யாணமும் சொல்லுவேன், மறக்காம வந்துடணும். சரியா? அதுக்கு என்ன, சீக்கிரம் சொல்லு, உடனே வந்துட வேண்டியதான். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் கௌதம், அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வரமா. இன்னும் ஃப்ளைட் ஒரு டைம் ஆகும் போல இருக்கேன். ஸ்வேதா எப்போ வருது, எப்போ பிக்கப் பண்ணுறதா? சரி, ஓகே, வந்தாச்சு. வேதாமா சொல்லியிருக்காங்களா, வெயிட் பண்ணி கூப்பிட்டு போவோம். அப்பா, ஃப்ளைட் வந்துருச்சு. நல்ல வேலை, ஸ்வேதா வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், இது எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, அங்கே போய் பார்ப்போம். அட, அதுவும் ஸ்வேதா, ஸ்வேதா வந்துட்டானே. ஹாய் ஸ்வேதா, இங்கேம்மா, இங்கே பாரு. ஹாய். வெற்றி வெற்றி வரல ஸ்வேதா, நான் தான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ஆமா, என்ன ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துட்டியா? வெற்றி வரலையா? உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கு, மிஸ்டர் யூனியன், ரைட்? ஆமாம். சரி, வா கிளம்பும். கிளம்பணும் எப்படி? இந்த லக்கேஜ் எல்லாம் யார் எடுத்துட்டு போறது? இதை எடுத்துக்கோங்க, நான் வரேன். இதெல்லாம் உன்னோட லக்கேஜ் தானே? இதெல்லாம் என்னோடது தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? அவங்க பொருளா அவங்க தான் கேரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்துரு. மிஸ்டர் யூனியன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் லக்கேஜ் கேரி பண்ணணுமா? வாட் இஸ் திஸ்? ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? ஐம் டாக்டர். இங்கே பாருங்க, உங்களை ஆண்டி என்னை பிக்கப் பண்ண மட்டும் இல்லை, எனக்கு தேவையானது செய்யறதுக்குன்னா உங்களை அனுப்பியிருக்கணும். ஸோ லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து காரில் வைங்க. வேதம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்து நினைக்கிறேன். மற்றபடி உனக்கு பட்டி தூக்கலாம் நான் வரல. உன்னால முடிஞ்சா கொண்டு வந்து காரில் உட்காரு, முடியலன்னா நான் கிளம்பி போகிறேன். கால் டாக்ஸி பிடிச்சி வந்து வீடு வந்து சேரும். என் பேரை சொல்லி கூப்பிட்டோம், நடக்கிறதே வேறு. வரதுனா வா, 10 minutes தான் வெயிட் பண்ணுவேன். 10 minutesக்குள்ள வந்துட்டீங்கன்னா உன்னை கூட்டிகிட்டு போவேன். இல்லைண்ணா நான் சொன்னதுதான், கால் டாக்ஸி புக் பண்ணி வந்து சேரும். என்ன பிக்கப் பண்றதுக்கு இவன் அனுப்பியிருக்காங்க ஆண்டி. ஆண்டிக்கு கொண்டு கூட சென்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். வெற்றி வந்திருக்கணும், நான் வெற்றி எதனா அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். வெற்றி ஏன் வரல? ஆண்டி, வெற்றி எதனா அனுப்புவோன்னு சொன்னேன், ஏன் வெற்றி அனுப்பாம இவன் நல்லா அனுப்பியிருக்கீங்க? இவன் எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கான். டெய்னியும் சென்னைக்கு வந்ததும் வராததுமா
மொதலும் என்கிட்ட மோதுறாலும் உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன். நான் யாருன்னு சீக்கிரமே உனக்கு காட்டுறேன்டா. என்ன திமிர் பேச்சு இவளுக்கு? லக்கேஜை தூக்கிட்டு போகணும். ஏன் அவள் லக்கேஜ் அவளுக்கு தூக்கிட்டு வர தெரியாதோ? இவ சொன்ன வார்த்தையை மட்டும் வேதாமா கேட்டிருக்கணும். அப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. சரி டேய்யா, அது ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிருச்சு. இது எதுக்கு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டேன்? வராளா இல்லையான்னு தெரியலையா? வந்தா கூட்டிட்டு போவோம், கீழே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. வர நான் கூட வரமாட்டேன்லாம் நினைச்சேன். மொத்தத்தையும் தள்ளிக்கிட்டு வந்துட்டாலே. சொல்லுங்க சொல்லுங்க மிஸ் ஸ்வேதா. அதான் வந்துட்டேன்ல, கிளம்பலாம். கார் எங்க பார்க் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் போல பார்க்கிங்ல தான். இடியட். என்ன காமெடி பண்றீங்களோ? போய் காரை கொண்டு வாங்க, கிளம்பணும். காரை நான் கையில கொண்டு வர முடியாது. வெயிட் பண்ணு, ஓட்டிட்டு தான் வரணும். ஓட்டிக்கிட்டு வர அப்புறம் வந்து ஏறு. ரொம்ப பேசாதடா. நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறேன். யாருன்னு காட்டுறேன். ஆளுங்களை காணும். பொண்ணை ஊர்மையை விட்டுட்டு அணக்கமா வீட்டுக்குள்ளார இருக்கிறா போல இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு உண்டு இல்லைன்னு ஆக்கலாம். என் பேரு முனுசாமி கிடையாது. இரு கௌரி, ஏ கௌரி, இந்தம்மா கௌரி, இந்தம்மா கௌரி. இத்தனை நாளா கல்யாணம் காட்சின்னு சொந்தக்காரங்களை கூட்டி வச்சு கும்மால அடிச்சாளுங்க. இப்போதான் எல்லாம் கிளம்பிட்டாளுங்களே. இன்னுமா இவ காதுல விழல? அம்மா துண்டு பீடி துண்டு உன் வாசப்படியில இருந்ததுக்கு என்ன பேச்சு பேசினா? இன்னைக்கு உன் பொண்ணு பண்ண காரியத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை தலை குனிய வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கௌரி, அம்மா கௌரி. யாரு இது? ரொம்ப நேரமா அக்கா கூப்பிட்டு இருக்காங்க. யாரு? கௌரி, என்ன காதுல விழுந்த விழாத மாதிரி உள்ளேயே இருக்கியோ? கூப்பிட கூப்பிட வெளியில வர மாட்டேங்கிற? என்னம்மா யாரை கூப்பிட்டு இருக்காங்க போல இருக்கேன். வாக்கா, ரொம்ப நேரமா உன்னதான் யாரை கூப்பிட்டு இருக்காங்க கௌரி கௌரின்னு. அதான் யாருன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். யாருன்னு தெரியலக்கா, ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்காங்களே. ஆமா கங்கா, நானும் கொஞ்சம் பின்னாடி பக்கம் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். உங்க மாமா தான் ஃபோன் பண்ணாரு. என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். இங்க யாரும் கூப்பிடுற குரல் கேட்டுது. அதான் வைங்க, நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். யார் கூப்பிடான்னு தெரியலையே. கௌரி, எம்மாடி கௌரி, இப்ப நீயா வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரவா? இது அந்த பக்கத்து வீட்டு கிழவரல, இவர் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு கிடக்குறாரு? கடவுளே, எதுக்குதான் இந்த மனசு இங்க வந்து கத்துறாருன்னு தெரியலையே. அக்கா, அப்பப்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்றீங்க, அந்த கிழவனா இவரு? ஆமாங்க, அதே கிழவரே தான். இவர் எதுக்கு நம்ம வீட்டு வாசல் வந்து கத்திட்டு கிடக்குறாருன்னு தெரியல. சரி இருக்காங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அக்கா நானும் வரேன். வாக்கா. எதுக்குமா? அந்த கிழமை ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கோம். நீ எல்லாம் வேண்டாம். அது ஏதாவது பாத்துச்சுன்னா வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு கிடக்கும். நீ உள்ள போ, நான் என்னன்னு கேட்டு வரேன். நல்லா இருக்கேன். உன்னை அனுப்பி விட்டுட்டு அந்த கிழமை ஏதாவது பேச நான் பாத்துட்டு இருப்பேனா? அதெல்லாம் இல்ல, வாக்கா நானும் வரேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி வா, போய் என்னன்னு கேட்போம். வாக்கா போவோம். இந்த வயசான கிழமை உன்னை எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. என்ன வாக்கா, இந்த கிழத்துக்கு கேடு வந்துருச்சு? அமைதியா இருக்குங்க. கிழமை காதுல விழுந்து தொலைய போகுது. அது சும்மாவே நம்ம கிட்ட எதனாவது வம்பு இழுக்கணும்னு வரும். நீ வேற இப்படி பேசிட்ட, அவ்வளவுதான். இங்கேயே பஞ்சாயத்தை கூட்டிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ வாயே திறக்காத. எது வந்தாலும் நான் பேசிக்கிறேன், சரியா? அக்கா, அப்படியெல்லாம் அமைதியா இருக்க முடியாது. கிழவங்கண்டி ஏதாவது ஓவரா பேசட்டும், இழுத்து வச்சு அறுத்துறோம்னா இல்லையான்னு பாரு. ஐயோ கங்கா, அட நாக்கு சொன்னேக்கா. நாக்கு தானே அப்பப்ப பேசிட்டு கிடக்குது. நீ வேற, இனி நான் அதை அறுத்தா என்ன, அறக்கலனா என்ன? சரிடி, அமைதியா இரு. கிழவன் என்னமோ பேச வந்திருக்கு, என்னன்னு கேட்போம். கேட்போம். என்னம்மா கௌரி, கூப்பிட்டா உடனே வரமாட்டியோ? தாத்தா, நீங்க கூப்பிட்டதும் ஓடி வரதுக்கு நாங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி. எங்களுக்கும் வீட்டுக்குள்ளார வேலைகள் இருக்கும்ல. கங்கா அமைதியாரு. என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கிறானா? நானா? என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? கௌரி, என்ன இந்த பொண்ணு என்ன பார்த்து இப்படி பேசுது? அப்பா, அவ என் தங்கச்சி தான், விடுங்க. சரி, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. விஷயத்தோட வரல, விவகாரத்தோட வந்திருக்கேன். ஆமா, வீட்டுக்குள்ளார வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ? அதான் அப்பவே சொல்லிட்டேனே வேலைன்னுட்டு. இப்ப எதுக்கு மறுபடியும் அதே கேக்குறீங்க? விஷயத்துக்கு வாங்க. கங்கா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆமாப்பா, வீட்டுல வேலை இருந்தது, அதான் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டது காதுல விழல. சொல்லுங்க என்ன விஷயம்னு. அது சரி, உன் பொண்ணை பெத்து ஊர் மேய வெளியில அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்கியோ?